அருள் குழம்பு இருக்க மக்கள் தான் ஞானியாக முடியும். வெறும் புண்ணியம் மட்டும் இருந்தால் நல்ல பிறவிதான் அமையும். பூஜை மட்டும் அருள் 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 பூஜை செய்து அருள் பெற்றிருந்தால் ஞானம் பெறலாம், தாமதமாக. இரண்டும் சேர்ந்தால் உடனே கைகூடும், அந்த ஜென்மத்தையே சித்தி பெறலாம். ஏன்னா அடுத்த ஜென்மம் என்பார். ஆக பூஜை செய்ய புண்ணியவான்கள் தொடர்பு இருக்க இருக்க எல்லா நன்மையும் உண்டாகும். அப்போ பூஜை செய்தால் பொருள் அந்த அருள் கிடைக்காதா என்ற கேள்வி இருக்கு. தாமதமாக புண்ணியம் வலதுகை, பக்தி இடதுகை. ஏன்னா அவையார் சொல்லும்போது தானமும் தவமும் தான் செய்வார். தானத்தை முன்னே சொல்லிக்கிறார் அவையார். ஏனென்றால் எல்லாரும் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கக்கூடிய சிந்தை பூஜை செய்யலாம், கொடுக்க சிந்தை இல்லை என்றால் கொடுக்கக்கூடிய மனசு. அதே சமயத்தில் தயவு செய்து பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்யணும் உணர்வு என்றால் வெகு விரைவில் சித்தி பெறலாம். அப்போ தானம் தான் முன்னே சொல்றார். அப்போ மக்கள் என்ன செய்ய வேண்டும்? மாத இருவருக்காக அன்னதானம் செய்ய வேண்டும். அன்னதானம் செய்ய செய்ய செல்வம் பெருகும். அதே சமயத்தில் நோய் நொடி இல்லாத நோய் இருக்காது, குடும்பத்தை அமைதி உண்டாகும், பக்தியும் கைகூடும். புண்ணியவான்கள் மன லயப்படும். புண்ணியம் செய்தால் பூஜை செய்ய மன லயப்படும். புண்ணியம் என்றால் பூஜை செய்ய மனசு லயப்படாது, பல்வேறு பிரச்சனைகள் போட்டு தாக்கும். ஆக எப்படியோ பூஜையும் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய வேண்டும். ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துன்பம் வந்து முன்சே நல்வினை இருந்தால் கடைசி வரை நிம்மதியாக இருக்கலாம். முன்சே தீவினை இருந்தால் அது நோயாக, வறுமையாக, பல்வேறு பிரச்சனையாக, பகையாக இருக்கும். அதைத்தான் செய்யும். வள்ளுவன் அவன் அதே இடத்தை சொல்வான், தனக்கு உகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கோலை மாற்ற ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடி பட்டிருந்த மக்களுக்கு வள்ளுவ பெருமான் மிகப்பெரிய ஆசான். கடவுள் எல்லாம் பல பிரமம். வள்ளுவ பெருமானே, என் தாயை, பெருந்தகையை, பேராற்றலே, பிறவிப்பு நீங்க மருந்தா இருப்பவனே, என்னை ஏற்று அருள் செய்யினா பயப்படாத மகன், பயப்படாத மகனே நான் பார்த்துக்கிறேன். என்ன கடன் அதை தீர்த்து வைக்கிறேன். என்ன மருத்துவம் புத்துணை நான் கிடக்கிறான் போடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன். தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லிட்டான், அவன் கிடக்கிறான் போடிப்பேன், நான் பார்த்துக்கிறேன். மருத்துவனால் செய்ய முடியாதை மாற்றி வைப்பேன், மருத்துவன் தீர்க்க முடியாத நோயை நான் தீர்த்து வைப்பேன். வள்ளுவ பெருமான் நான் பரப்ப